Shakti Masala range of products and Deepa Jyoti presents behind us Tamil Puttandu Rasibalan 2024. Powered by Sky Planet Holidays, Jay Chandran, VGP Marine Kingdom. கடகராசி பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயரை பிடித்துக் கொள்வதுதான் உங்களுக்கு இந்த குரோதி வருடத்தை தப்பிக்க முடியும். அனுமன் சாலிசா கேட்பதெல்லாம் விசேஷமான பலனை தரும். வீடு பக்கத்தில் எந்தெந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கோ அவரை பிடிச்சிக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஏற்றம் கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டியது வரும். கடகராசிக்காரர்களுக்கு தேகாரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். எல்லா விதமான மூட்டு வலி, கழுத்து வலி, சுளுக்கு போன்ற விஷயம், முதுகு தண்டுவடு, பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள் கவனம். எக்ஸசைஸ் கண்டிப்பாக செய்யணும். மன அழுத்தம் கூடாது. கடகராசிக்காரர்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் ஏற்படும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பல விதத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் எதிரிகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சூழ்ச்சி செய்வார்கள். அதில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தை அதிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள், நல்லவர்களெல்லாம் இருந்திருப்பார்கள். தேவையில்லாத வார்த்தைகளால் அவர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். ஏண்டா இந்த வார்த்தை சொன்னோம் நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளாக பெரிய அளவுக்கு அது தகராறாகிவிடும். எனவே வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை அதிகமாக காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகன மாற்றங்கள் அற்புதமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். வாகனத்தில் சிலது உங்களுக்கு ஏதாவது மனசில் தோன்றினால் இந்த வாகனம் வேண்டாம், வேறு ஏதாவது வாகனம் வேண்டும் என்றால் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் செய்யுங்கள். அதில் கஷ்டம் இருந்தாலும் செய்து கொள்ளுங்கள். தொழிலில் கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் தீரும். திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். சுபகாரிய அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் டக்கு குடும்பத்திற்கு தேவையான பொருள்கள், குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள், குடும்பத்திற்கு தேவையான புது உறவுகளுக்கு உண்டான அமைப்பு. திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பாகி டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்த கடகராசிக்காரர்கள் மீண்டும் திருமணத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அது கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட தொலைதூரத்திற்கு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஆச்சரியமான அமைப்பு ஏற்படும். உடற்பயிற்சி வீட்டில் போய் ஜிம்மில் போய் செய்ய முடியவில்லை, கிரவுண்டில் போய் செய்ய முடியவில்லை என்றால் தோப்புக்கரணமாவது போட்டுக்கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு எழுச்சியும் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் ஏற்படும். மன அழுத்தத்துக்கு மட்டும் ஆட்படாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் தடைகள், உத்தியோக தடைகள் எல்லாம் நீங்குவது கண்டிப்பாக இந்த குரோதி வருடத்தில் பார்க்கலாம். கடகராசி நேயர்களுக்கு முதல்ல மனோ பயம் போகணும், மனோதிடம் வேண்டும். ஏன்னா கண்ட சனியில் படாத பாடுபட்டீங்க, அஷ்டம சனியில் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நிறைய யூடியூப் நீங்களே பார்த்துட்டீங்க, டிவிலையும் எல்லா ஜோதிடர்களும் சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய பார்வை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் உங்களுக்கு அந்த மனோ தைரியத்தை தரணும்னு பார்க்குறேன். ஏன்னா எங்கள் நிகழ்ச்சிகள் அத்தனையுமே உங்களுக்கு பணம் வருமா சார், பட்டம் வருமா சார், பதவி வருமா சார், வரோன்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த தைரியத்தை நாங்கள் கொடுக்குறோம் பாருங்கள், அதுதான் ஜோதிடம். அந்த மாதிரி தான் நான் எப்படி இந்த ப்ரிடிக்ஷன் டிரைவ் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனோதைரியம் வரும். கடகத்துக்கு 5ஆம் வீடு என்ன வீடு? விருச்சகம். குரு எங்கே இருக்கார்? ரிஷபத்தில் இருக்கார். 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அதே மாதிரி இங்கே 7ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போது உங்களுக்கு செய்யும் தொழிலும் வருமானமும் மன நிம்மதியும் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீரும். அற்புதமான வாழ்க்கை வரும். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம், அவர்களால் தான் பிரச்சனை. ஆகவே மிக கவனமாக நீங்கள் தொழில் செய்கிறீங்க. அதில் ரொம்ப அகலக்கால் வச்சுக்கிட்டு பிரச்சனைகளை நீங்களாக விலைக்கு வாங்காதீங்க. ஆனால் இது அஷ்டம சனி சார், அஷ்டமத்தில் ராகு இருக்கார் சார், அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கார் சார், சனி இருக்கார் சார், எல்லா கிரகங்களையும் நீங்களே போட்டு குழப்பிக்காதீங்க. நல்ல ஜோதிடர்கள்கிட்ட உங்கள் ஜாதகத்தை காட்டுங்க, சித்தர் வழிபாடு செய்யுங்க, முதல்ல மனோதைரியத்தை வழங்க. இந்த ஆண்டு நிஜமாகவே உங்களுக்கு குரோதி தமிழ் ஆண்டு அற்புதமான ஆண்டாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கடகராசி நண்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது ஒரு பிரமிப்பாக கொடுக்கக்கூடிய, அதாவது ரொம்ப ஒரு அஸ்டானிஷிங் ஃபேக்ட் என்னென்னா, உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நடக்காத நல்ல விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். அதுதான் ரியாலிட்டி. அதாவது நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, நீட் தேர்வுகளில் கிளியர் ஆகணும்னு ரொம்ப காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள், டிஎன்பிஎஸ்சி, குரூப் 4 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக ஜெயிப்பீங்க. பெரிய ஒரு லக் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபேவர் பண்ணும்.
நிறைய பேருடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், அதே மாதிரி இடது காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி நரம்புகள் சம்பந்தப்பட்ட சிறு நரம்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இது எல்லாமே இருந்துருக்கு. அது பரிபூர்ணமான நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு. ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு சார், ஆனால் அவர் கூட இப்போ டச்சில் இல்லை, ரொம்ப லாங்காக கட் பண்ணி போயிட்டாரு, செப்பரேட் ஆகிட்டாரு அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ ஒன்று சேரக்கூடிய அற்புதமான ஆண்டு. நிறைய பேரோட வீட்டில் பார்த்துக்க வேண்டியதுங்கிறது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையை வெளியே கொண்டு போய் பஞ்சாயத்தாக்கக்கூடாது. அதுதான் வீட்டில் பெருசாக பூதாகரமாக வெடிக்கக்கூடிய பிராப்தம். நல்லா இருக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க, அது ஒன்று சேர முடியாமல் யாரோ ஒருத்தர் முடிஞ்ச அளவுக்கு மசாலா பொடிலாம் தூவி அதை ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. அதை மட்டும் கவனமாக பார்த்துட்டா போகிறோம். லைஃப்பில் வந்து புதிய மாற்றங்கள் வரக்கூடிய அற்புதமான ஆண்டு. ஏன்னா என்ன டஃப்பாக இருக்கும், சேலஞ்சிங் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அந்த சேலஞ்சு படக்கூடிய விஷயங்கள் கஷ்டம் எல்லாம் பட்டால் தான் அது கண்டிப்பாக படிக்கட்டுகளாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். அதுவும் ரொம்ப முக்கியமாக இந்த பெண்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் சுய உதவி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. 64 பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள். நிறைய பேர் புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இனிமேல் என் காலில் நான் நிற்கணும், மற்றவங்க கூட நம்பக்கூடாது. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக பெண்கள் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கப்படுது. கடகராசியில் பிறந்துடைய குழந்தைகளுக்கு அற்புதமான ஆண்டு. நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது நடக்கும். நிறைய பேருடைய லைஃப்பில் கலைகளில் ஆர்வம் கொடுக்கக்கூடிய, அதாவது வேதம் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி சோஸ்திரங்கள் சம்மந்தப்பட்டது, ஸ்லோகங்கள் சம்மந்தப்பட்டது, நம்ம பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அதிகமான ஞானத்தை புகட்டக்கூடிய அற்புதமான ஆண்டாக கடகராசி நண்பர்களுக்கு இருப்பது. அது ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகென்பத ராமதூத கிருபா சிந்து மத்காரியம் சாதய பிரபோ அப்படின்னு சொல்லி ஒரு தடவை வடமால கோலத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வணங்கிட்டு வாங்க. 100% வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய திறமை இருக்குது. இந்த திறமைகள் வந்து இப்போதைக்கு வெளிப்படாத மாதிரி ஒரு தோணல் இருக்கும். கடகராசிக்கு பிரச்சனை இல்லை, கடகராசி கூட இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை. எப்படி சார் முடியலையே, எப்படி பார்த்து சொல்லிடுங்களேன். இங்கே இருக்கிற எல்லா அஸ்ட்ராலஜருக்கும் இந்த வருஷத்தில் பாதி பேர் கடகராசிக்காரங்க ஜாதகத்தை கொண்டு வந்திருப்பாங்க. 100%. எங்கேயாவது ஒரு அஸ்ட்ராலஜரை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இந்த வருஷம் பூரா தோணக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். தண்ணி பக்கத்துலேயே இருக்கும், எதாவது எடுத்து கொடுக்க முடியுமா என்ன, எதை எடுத்தால் தப்பாக நினைப்பாங்களா என்ன, இந்த மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் நிறையா வரத்துக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்து கொண்டு இருக்கும். தெய்வீக வழிபாடை ஜாஸ்தி பண்ணணும். அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாற்றம், தூர பிரயாணம், வேறு எங்கேயாவது போயிடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா தோணக்கூடியதாக இருக்கும். அஷ்டம சனி போட்டு படாத பாடு. ஒரு ப்ரோவர்ப் இருக்குது, அஷ்டம சனிகாலே கஷ்டகாலகன்னு சாஸ்திரம் சொல்கிறது. இந்த அஷ்டம சனியிலே எப்போவுமே சிரமகாலமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் தெரியக்கூடியது. ஆனால் சனி பகவான் ரொம்பவுமே ரொம்ப அழகாக நகர்த்தக்கூடியவர். எப்படின்னா நீங்கள் இதை போகும்பொழுது நல்லது செய்வார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் வீடை கொடுத்துருவார், இந்த காலகட்டத்தில் கல்யாணத்தை கொடுத்துருவார், இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது எல்லாமே நல்லதை கொடுப்பார். ஆனால் அதுக்கெல்லாம் எனக்கு பெருசாக தெரியும், நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த காரியத்தை எல்லாம் ஜெயிக்கிறேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ரெகக்னேஷன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நிகழ்ச்சி நீங்கள் பண்ண ரொம்ப நல்லா பண்ணல அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதை மறந்துவிட்டு அவங்க பேரை சொல்லிட்டானா போச்சு. அந்த மாதிரி சில நேரங்களில் என்னன்னு கேட்டிங்கன்னா 4 பேர் சொல்லும்போது நம்மளை மறக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். எப்படியோ நமக்கு இறைவன் அனுகிரகம் பண்ணுறாங்கிற மாதிரி தெய்வ சிந்தனை கொண்டவங்களுக்கு அந்த கடகராசிக்கு அந்த பிரச்சனையே வராது. ரொம்ப சிரமம் இருக்கக்கூடிய ஒரு கடகராசி அன்பர்களை நான் நேரில் பார்த்தேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு பெருசாக இருக்கான்னு சொன்னபோது அவர் சொன்னார், இல்லை நான் கோயிலுக்குள்ளேயே இருப்பேன், காத்தால போவேன் வருவேன், திருப்பி சாயந்தரம் கோயிலுக்கு போவேன், பெருசாக எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பெருசாக தெரியாது, கவலைப்பட வேண்டாம். பிள்ளையார் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு. இந்த கடகராசிக்கு அஷ்டம சனிங்கிறது தான் ரொம்ப பெரிய ஃபேக்டர். ஆனால் அது சனி பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு. விபரீத ராஜயோகம், ஒரு விபரீத விளைவும் உண்டு, ஒரு ராஜயோகமும் கண்டிப்பாக உண்டு. இப்போ 2 இதையும் சொல்லணும்ல. இந்த பங்காளி, பங்கு ஆட்டோ, பங்கு பிரி, சகோதர சகோதரிகளுக்குள்ள ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பாகப்பிரிவினைகளில் இருக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசும் பொழுதோ, நீ என்ன எடுத்துக்கிற, நான் என்ன எடுத்துக்கிறேன், நீ எப்படி வர, நான் எப்படி வர, இந்த மாதிரி ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது உடன் பிறந்த பிறப்புகளுடன், பங்காளிகளுடன், குலதெய்வ வழிபாட்டிலையும் சரி, எல்லா தெய்வங்களுடைய வழிபாட்டிலையும் சரி கடகராசினருக்காக நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி முழங்கால், மூட்டு, ஜாயிண்ட், பேக் பெயின் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ரொம்ப நேரம் சிஸ்டத்தை பார்த்துட்டே வேலை செய்கிறது, ரொம்ப நேரம் ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறது, கழுத்து பகுதி வலிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கட்டை வண்டி, கடகடா வண்டி, இந்த ஓட்ட வண்டி இதெல்லாம் வச்சுட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் தேய்ச்சி ஓட்டலாமா, இன்னும் கொஞ்சம் தேய்ச்சி ஓட்டலாமா, சனி பகவான் ஒரேடியாக தேய்ச்சிடுவார். செலவை பார்க்கக்கூடாது. கடனுக்காக நீல கலர் லோகோ கொண்ட வங்கியில் கையெழுத்து போடக்கூடிய அமைப்பு கடகராசினருக்காக வந்தால்
அது சனி பகவான் கொடுக்கக்கூடிய கடன், அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துடுங்க. இஎம்ஐயில் வண்டியை போடுங்க. வாகனத்துக்கே டிப்ரிசியேஷன் உண்டு, ரொக்கம் போட்டு வாகனம் எடுக்காதீங்க. அதை டிப்ரிசியேஷனில் சில பொருட்கள் கடனில் வாங்குறது நல்லது. யார் என்னை பற்றி உங்களை பற்றி சொன்னாலும், அட ஏன்பா நானே கடனில் இருக்கேன்ப்பா, கஷ்டத்தில் கடனில் தான்ப்பா வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதாவது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. கண் திருஷ்டிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இந்த நேரத்தில் கடகராசி நேயர்களுக்கு. அதே மாதிரி சனி பகவான் இல்லை அப்படின்னா வீடு, கட்டிடம், மண்மனை, பூமி இந்த யோகம் கிடையாது. சனியினுடைய வரம் இருந்தால்தான் ஒருத்தருக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது அமையும். அஷ்டமத்தில் சனியே அப்படின்னு நினைக்கக்கூடாது. கட்டுமான அமைப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாடி இடித்து கட்டுறது, அதே மாதிரி சாக்கடை, பாத்ரூம் இது போன்ற விஷயங்கள் இடித்து அதை ரெனியூ பண்ண வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது கடகராசினருக்காக நிச்சயம் வரும். அதற்காக கடன் கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் இருந்தால் அது கடகராசி நேயர்களுக்கு நன்மை. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு தயிர் சாதம் விநியோகம் செய்து உங்களால் இயன்றவர்களுக்கு அன்னதானம் கொடுத்து வந்தால் அத்தனை சிறப்பு. இந்த தயிர் அத்தனை பித்ரு தோஷங்களை எடுக்கும். மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம், வயோதிகர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்காக கிடைக்கும். பிஹைண்ட் வுட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2024. டைட்டில் ஸ்பான்சர். சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலா நிச்சயமாய் பிடிக்கும். தீப ஜோதியில் தெய்வீக நறுமணம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை உலக தரத்தில் உலகம் சுற்ற எங்களுடன் இணைந்திடுங்கள் ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ். ஜெயச்சந்திரன், இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை, டி நகர். VGP Marine Kingdom, India's first walk-through tunnel aquarium. Shakti Masala range of products and Deepa Jyoti presents behind us Tamil Puttandu Rasi Balan 2024. Powered by Sky Planet Holidays, Jayachandran, VGP Marine Kingdom.